வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு சென்னை ஜோனுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஜோனுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் பை ஒன்னா. இப்போ நம்மளுடைய சென்னை ஜோனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இது இந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் ஒரே டைம்ல ஓப்பன் பண்ணால கொஞ்சம் வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து மொத்தம் 3 விட்டுருக்காங்க. ஓகே, ஒன்று நோட்டீஸ் விட்டுருக்காங்க, இன்னொன்று கட் ஆஃப் விட்டுருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஃபார் பிஇடி. ஓகே, இந்த மூணுமே நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பார்த்துலாம். இந்த நோட்டீஸ் என்ன சார் சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சார் தேர்வு எப்போ இருந்து எப்போ வரை நடந்திருக்கு. ஓகே, அதாவது ஆகஸ்ட் 17 இருந்து அக்டோபர் 11 தேர்வு நடந்துச்சு. இதுக்கான ரிசல்ட் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி. ஓகேவா, அதாவது பிஇடி யாராவது செலக்ட் ஆயிருக்கீங்க அவங்களுக்கான லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். இதுல பிடபிள்யூபிடிக்கு ரிலீஸ் பண்ணல, சிசிஏக்கும் ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிஇடி இல்லை, அதனால அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா, இதுதான் நோட்டீஸ் சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்சன்டேஜ் ஸ்கோர், உங்களுடைய நார்மலைஸ் மார்க், அதே மாதிரி ஒரு ஷார்ட் லிஸ்டிங் ஸ்டேட்டஸ், இது அனைத்துமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி இல்லை அதுக்கு முன்னாடி வரலாம். இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு இது அவைலபிளா இருக்குது லிங்க். அப்போ வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். இப்போ நமக்கே தெரியும் சென்னையில் வந்து பார்த்தா 9000 வேகன்சி மேலே இருக்குது. அந்த 9000 வேகன்சி மேலே இருக்கிறதுல 20% வந்து பார்த்தீங்கன்னா சிசிஏ உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி பிடபிள்யூபிடி உங்களுக்கு போகும். மீதி உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து லிஸ்ட் விட்டுருவாங்க. அதாவது பிஇடி யாராவது செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க தான் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. இதில் எப்படி சார் உங்கள் நம்பர் செக் பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஃப் அதாவது சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர் கிளிக் பண்ணுங்க. உங்கள் நம்பர் அடிங்க. ஓகேவா, ரோல் நம்பர் தான் அடிக்கும், நாட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகேவா, 18 ஆரம்பிக்கும், 419. நீங்க அடிக்கடி அந்த எல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நான் ஒரு நம்பர் இங்கே அடிச்சேன், அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் காட்டுங்களா, அப்படி நம்பர் காட்டுச்சு அப்படின்னா செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ உங்களுக்கான உங்களுடைய மார்க்ஸ் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆனதான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ கிட்டத்தட்ட சென்னை ஜோன்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள பற்றி கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க். இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் கேட்டகரி பெர்சன்டேஜ் நார்மலைஸ். ஓகே, இந்த பெர்சன்டேஜ் நார்மலைஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜென்ரல் பெர்சன்டேஜ் 94, நார்மலைஸ்ட் 60. எஸ்சியில் 86%, 49 வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்ட். எஸ்டியில் 81, அதே மாதிரி நார்மலைஸ்ட் 43. அடுத்து ஓபிசியில் பெர்சன்டேஜ் 90, நார்மலைஸ்ட் 55. இடபிள்யூஎஸ்ல 77%, நார்மலைஸ்ட் 40. ஓகே, இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அதாவது ஜென்ரல்ல 78, நார்மலைஸ்ட் 40. எஸ்சியில் 68%, நார்மலைஸ்ட் 32. எஸ்டி கிடையாது. ஓபிசியில் 66%, 30 வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்ட் மார்க். இதுதான் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணி. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க HTML ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நம்ம வெப்சைட் அது மாதிரி டெலிகிராமில் அப்டேட் பண்ணோம். இதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ் அகாடமிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.